ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்தேன். அது கூட 1/2 கப் ரவை, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. நீங்கள் ஓட்ஸை கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், தோசை மாதிரி ஊற்றணுன்னா. இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், நீங்கள் வேணும்னா 1 பிஞ்ச் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேட்டர் மெதுவாக கலந்து விடுங்க. அடை பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோசை மாதிரி ஆகிடும். இப்போது இந்த பேட்டர் ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதில் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. நம்ம அடை தட்டுறதுனால பேட்டர் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்ல மெதுவாக அடையை தட்டி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், தோசை மாதிரி வேணும் அப்படின்னா ஓட்ஸை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலந்து விட்டிங்கன்னா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு டிஃபன் ரெடிங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, இல்லை வீட்டில் தோசை மாவு இல்லை, வேறு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.